கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய நான் கைவிடாது இருப்பேன். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் தாமதித்த காரியங்களை, அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கும்படி வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல காரியங்களை குறித்து எதிர்பார்ப்போடும் தேடிக்கொண்டும் காத்திருத்தலும் அனுதினமும் நடக்கின்ற செயலாகிறது. ஆனால் இவற்றில் தாமதங்களும் தடைகளும் தடுமாற்றங்களும் கடக்க முடியாத பாதைகளும் மூடப்பட்ட கதவுகளும் காணப்படும் பொழுது விசுவாசத்தில் பின்தங்கி விடுகிறவர்களும் முறுமுறுக்கிறவர்களும் முடியாது என்று சொல்லி முடிவுக்கு வருகிறவர்களும் உண்டு. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுக்கும் பாடம், எந்த தேடலும் காத்திருப்பும் கர்த்தரை சார்ந்து இருக்குமானால் அவற்றில் கர்த்தரின் கரம் இறங்கி கிரியை செய்யும். ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ள விரும்பும் முன்பே அது நமக்காகவே முன்னமே கர்த்தரால் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய தேடலும் நம்பிக்கையும் கர்த்தரையே சார்ந்து இருக்கும். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது என்று உள்ளதின்படி கர்த்தரை விசுவாசியுங்கள், அவர் உங்களை கைவிடாது காத்து வழி நடத்துவார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவர்கள் எப்படி பிழைத்தார்கள் என்பதை குறித்து தியானிப்போம், பார்க்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தின் அடிமை தளத்திலிருந்து விடுவித்து அழைத்து செல்லப்பட்டதை அறிந்த பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு தங்களின் ரதங்களை பூட்டி 600 பிரதானமான ரதங்களையும் எகிப்தில் உள்ள சகல ரதங்கள் அதிபதிகள் வீரர்களை கூட்டிக் கொண்டு பின்தொடர்கிறான். இந்நிலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி மோசேயிடம் கோலை ஓங்கி கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டும்படி கூறுகின்றார். அப்பொழுது சமுத்திரம் பிளந்துவிடும், இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையாக நடந்து போவார்கள் என்று கூறிட அது அப்படியே ஆயிற்று. அங்கே கர்த்தரின் கரம் பெரிய அற்புதங்களை செய்தது என்று வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் எனக்கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் சத்ருவானவன் வியாதிகளின் வறுமையில், சமாதான குறைவில், பற்றாக்குறைவில், ஆவிக்குரிய வாழ்வில் என்று பல வகைகளில் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறானே என்றும், அந்த கட்டிலிருந்து மீண்டு வர முடியாமல் அனுதினமும் ஏதோ ஒரு வகையில் இவைகளுக்காக விடுதலையை, ஆசிர்வாதத்தை, வெற்றியை, சமாதானத்தை தேடி தேடி அங்கலாய்த்து கொண்டும் இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகின்றார், பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கையில் அங்கே கர்த்தர் சொல்லுகின்றார், நான் வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று தான் படைத்தவைகளை, படைக்க போகிறவைகளை குறித்து பேசுகின்றார். அதே போல் மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பெரும் காற்றும் மழையும் அலைகளின் சத்தமும் இறைந்து கொண்டிருக்கிறதை கண்டு இயேசு காற்றை அதட்டுகின்றார், இறையாதே, அமைதலாயிரு என்று. அப்பொழுது காற்று நின்று போயிற்று என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் ஒரு பக்கம் பார்வோனின் சேனையை போன்றும் பெரும் படைகளாக துரத்தி கொண்டும், மற்றொரு பக்கம் செங்கடலை போன்று அமிழத்தக்க கூடியதாய், கடக்க முடியாததாய் காணப்படுகிறதே என்றும், எந்த பக்கமும் விலகி செல்ல வழி இல்லாமல் தவித்து கொண்டும் விடாய்த்து போய் காணப்படுகிறவர்களே, இன்றைக்கு உங்களுக்காய் கர்த்தர் தம்முடைய கரத்தினால்
துரத்துகின்ற எந்த சூழ்நிலைகளையும் அமிழ்த்து போடுகிறதான எல்லா துன்பங்களையும் இன்றைக்கு கவிழ்த்து போடுகின்றார். வெட்டாந்தரைகளாய் மாற்றி கடந்து போகும்படி செய்கின்றார். சத்துவங்களையும் ஜீவராசிகளையும் படைத்த கர்த்தர், அதனை ஆளுகை செய்யும் கர்த்தர், கீழ்ப்படுத்துகின்ற கர்த்தர், உங்களின் எந்த சூழ்நிலைகளையும் அவரால் கீழ்ப்படுத்த முடியும் என்பதை விசுவாசியுங்கள். அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீக்கலாக்கி விட்டார். சங்கீதம் 34:4. பிரியமானவர்களே, யோபு பக்தன் சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று. பயப்படுவதனால் பயங்கரங்களும் பாடுகளும் தான் வருகின்றது. நாம் தேவன் ஒருவருக்கே தெய்வீக பயப்படுதல் இருக்க வேண்டும். உலக மனுஷர்களுக்கும் அசுத்த ஆவிகளுக்கும் நாம் பயப்படுவோமா இருந்தால் அது எங்களுக்கு ஆபத்தையும் பயத்தையும் கொண்டு வந்துவிடும். நாம் எல்லா மனுஷர்களையும் மதிக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும், அதிகாரமுள்ள யாவருக்கும் கீழ்ப்படிய வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுக்கே முதலிடம் கொடுப்பவர்களாயும் அவருடைய வார்த்தையின்படி எங்களை தாழ்த்தி நடப்பவர்களாயும் இருப்போமே இருந்தால் எங்களை எந்த பயமும் சூழ்ந்து கொள்ளப் போவதில்லை. தேவ அன்பிலே என்றுமே பயமில்லை என்று வேதம் கூறுகின்றது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உலகத்தின் பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. கர்த்தத்தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலும் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று இந்த நாட்களிலே கட்டளையிடுகிறேன். இந்த நாளிலும் 2ஆம் தேதி ஜூலை மாதம் 26ஆம் ஆண்டு வியாழக்கிழமை, இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமா இருந்தால், ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றும் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் நம்மோடு இருக்கிறாரா என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் கர்த்தரோடு இருந்தால் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து அதை ஆசீர்வதித்து இந்த நாட்களை தருவார் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகத்திலே பாருங்கள், ஈசாக்கை குறித்து இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு விதைத்தார், 100 மடங்கு அறுவடை செய்தாராம். அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஈசாக்கோடு தேவன் இருந்தார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அங்கே ஆண்டவர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கையை செய்கிறது மட்டுமல்ல, ஆபிரகாமோடு இந்த நாட்களிலே சொல்லுகிறார், உன் சந்தானத்தை நான் இப்படியாக ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆபிரகாமுடைய சந்ததியை இந்த நாட்களை தேவன் அப்படியாக ஆசீர்வதித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் தேவனுக்கு பிரியமாக இந்த நாட்களில் நடந்து ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். அன்பு பிள்ளைகளே,
முதலாவது தேவனை அறிகிற அறிவு இந்த நாட்களே நமக்குள்ளே வர வேண்டும். தேவனோடு நாங்கள் நடக்கிறவர்களாய், ஆண்டவரோடு நாங்கள் பேசுகிறவர்களாய், ஆண்டோடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்கிறவர்களாய், வேதத்தில் உள்ள அதிசயங்களை வாசித்து இந்த நாட்களை ஆண்டவரோடு நாங்கள் இடைப்படுகிற வேளையிலே அங்கே ஆண்டவர் நம்மோடு இந்த நாட்களை இருக்கிறதை மற்றவர்கள் இந்த நாட்களை கண்டுகொள்ளக்கூடும் என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த அபிமெலேக்கு யார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அபிமெலேக்கு பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அந்த அபிமெலேக்கு அங்கே ஆண்டவருடைய அதாவது ஆபிரகாமுடைய அதாவது வாழ்க்கையில் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே ஆபிரகாம் சந்தித்த ஒரு மனுஷனாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் பாருங்கள், இங்கே கர்த்தர் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த அபிமெலேக்கு அங்கே அவனும் சேனாதிபதியாகி பில்காவும் ஆபிரகாமை நோக்கி இந்த நாட்களில் சொல்லுகிற காரியம், நீ செய்கிற எல்லா காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவர்கள் ஆபிரகாமுடைய காரியத்தை குறித்து கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆபிரகாமுடைய நடையுடைய பாவனைகளை இந்த நாட்களிலே எப்படியாக செயல்படுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் அங்கே திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமும் இருக்கிறதை அவர்கள் கண்டுகொள்ளுகிறதை பார்க்கிறோம். அதே விதமாக நாங்கள் தேவனோடு இருப்போமா இருந்தால் தேவன் நம் மூலமாய் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு விடுதலையும் காணக்கூடியதாக இருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள், அதனாலேதான் இந்த நாட்களில் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சம் செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படி நீ தங்கியிருந்த இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரிலே ஆணையிட்டு கொடு என்று சொன்னான். அதற்கு ஆபிரகாம், நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி சொன்னான். அப்படினால் இங்கே வேதம் சொல்கிறது, அபிமெலேக்குடைய வேலைக்காரர் கைவசம் கொண்டிருந்த துறவின் நிமித்தம் ஆபிரகாம் அபிமெலேக்கை இந்த நாட்களிலே கடிந்து கொண்டான் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த சம்பவத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தர் ஆபிரகாமோடு கூட இருக்கிறது மட்டுமல்ல, ஈசாக்கோடும் கூட இருக்கிறது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நம்மோடு தேவன் கூட இருக்கிறாரா என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளட்டும்.